ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டிஎன்இஜே ஐடி வச்சுருக்கவங்க டிஎன்இ டிஸ்ட்ரிக்டில் பட்டா மாற்றத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பட்டா மாற்றமானது லீகல் அடிப்படையில், வாரிசு அடிப்படையில் பட்டா மாற்றம் எப்படி செய்கிறது. அதாவது எக்ஸாம்பிள், ஒரு அப்பா இருக்கார், அவர் இறந்துறாருன்னா அவங்க பசங்களோ அப்பாவோட சார்ந்த வாரிசு பேரில் அவருக்கு இருக்கிற சொத்தை எப்படி மாற்றுறது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. அஃபிஷியல் வெப் பேஜுக்கு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஷோ ஆகும். அதில் வந்துட்டு நாட் இன்வால்விங் சப்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இன்வால்விங் சப்டிஷனுங்கிறது நம்ம ஒரு இடத்த வாங்கியிருக்கோம், அந்த இடத்த வந்து தனியாக சப்டிஷன் பண்ணுறது. இப்போ 4ல் 1 அப்படிங்கிற இடத்த வாங்கியிருக்கோம், அதில் வந்து ஒரு 20 சென்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 10 சென்ட் நம்ம வாங்கிட்டோம், அது 1 ஏன்னு பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்வால்விங் சப்டிஷன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பட்டாவை உடைக்கிறது, 1 ஏன்னு உடைச்சி உங்கள் தனியாக கூட்டில் இருக்கிறத பிரிச்சுட்டு வரதுக்கு. நாட் இன்வால்விங் சப்டிஷனுங்கிறது ஒரு இறந்துட்டார் அப்பா, அவர் பேரில் இருக்கிறத மாற்றுறது, ஒரு கூட்டு பட்டாவில் ஏற்றி விடுறது, அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்வால்விங் சப்டிஷன் நத்தம் பட்டாங்கிறது நம்ம நத்தம் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது. கிளப்பிங்கிறது ஒரு 10-15 சிட்டாக இருக்குது, அதை ஒன்றாக்கிறதுக்கு கிளப்பிங் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். உள்ளே வந்துக்குங்க, செலக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா கஸ்டமரோட கேன் நம்பர் கேட்கும். கேன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிஎன்இஜியில் அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் போட பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஎன்இஜியில் போய்ட்டு அவங்களுக்கு கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. நான் கஸ்டமரோட கேன் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். பண்ணிட்டீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அந்ததையும் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, பஞ்சாயத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், எந்த மெத்தடில் உங்களுக்கு மாற்றுறீங்க அந்த இடத்த, ரீசன் கேட்கும். அதில் என்ன மெத்தடில் அந்த இடத்த மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம லீகல் ஹேர் அடிப்படையில், அதாவது வாரிசு அடிப்படையில் இந்த இடத்த மாற்றுறோம். கூடிய சப்டிவிஷன் சர்வே நம்பர்லாம் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன வகை லேண்டுன்னு கேட்கும். லேண்ட் கேட்டகரி, அந்த இடத்துல வந்து வீடு இருக்கா, அது வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் லேண்டா, நான் ரெசிடென்சி வசிக்க முடியாத இடமா, இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டான்னு கேட்கும். நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கேட்டகரியில் வந்து நான் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு கொடுத்துக்கிட்டு ஆடு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடத்தையும் ஆட் பண்ணிக்கணும். லேண்ட் டீடைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் இருக்கும். அதில் வில்லங்கம், இடத்தோட சிட்டா, பத்திரம் இருந்தால் அந்த பத்திரம் மற்றும் இறந்தரோட லீகல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பேஜை ஓகே கொடுத்து சப்மிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு வந்துடும். ஒப்புகை சீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வாரிசு அடிப்படையில் பட்டா மாற்றத்துக்கான அப்ளை பண்ண முடியும். நான் சொல்கிற மெத்தட் இது வந்து டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் லாகின் ஐடி வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஓப்பன் போர்ட்டலுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.